நடிகர் விஜய் அட்டகாசமான நடிப்பு, அசத்தலான நடனம், அதிர வைக்கும் ஆக்ஷன்னு தனது நடிப்பால் உலக ரசிகர்கள் பட்டாளத்தையே ஈர்த்தவர் தான். தமிழ் சினிமாவில் இன்றும் டாப் நடிகராக தனக்கான ஒரு இடத்தை தக்க வைத்திருப்பவர் நடிகர் விஜய். விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான லியோ படம் கலைவான விமர்சனங்களை பெற்றாலும் சூப்பர் ஹிட் அடித்தது. அதைத் தொடர்ந்த நடிகர் விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் அவரது 68வது படமான கோட் படத்தில் நடித்துட்டும் வரார். இந்த படத்தை தொடர்ந்து அவர் 69வது படத்துலேயும் நடிக்க இருக்கார். அதன் பிறகு விஜய் சிறிது காலம் சினிமாவிற்கு ஓய்வெடுத்து அதன் பிறகு அவர் முழு நேரமும் அரசியலில் ஈடுபடவும் இருக்கார். இதுவே கூட அவரது கடைசி படமாகவும் இருக்கலாம். இப்படி இருக்கும் நிலையில் தான் நடிகர் விஜய் அரசியல் பிரவேசம் மற்றும் விஜய் குறித்த பல செய்திகள் அடிக்கடி இணையத்தில் வைரலாகிட்டும் வருது. அந்த வகையில் நடிகர் விஜய் மோகன்லாலின் பேச்சை கேட்க மறுத்து சம்பவம் ஒன்றும் தற்போது இணையத்தில் வைரலாகிட்டும் வருது. சமீபத்தில் நடிகர் ஜோ மல்லூரி அவர்கள் அளித்த பேட்டியில் ஜில்லா படத்தில் மோகன்லால் மற்றும் விஜய் சேர்ந்து நடித்த சமயம். அப்போது நடிகர் விஜய் தனது வீட்டுக்கு மோகன்லாலும் அவரது மனைவி மற்றும் என்னையும் சாப்பிட அழைத்தார்கள். இரவு 7 மணிக்கு மேலே நாங்கள் மூவரும் விஜய் வீட்டுக்கு சென்றோம். நடிகர் விஜய், அவரது மனைவி மற்றும் அவரது 2 குழந்தைகளுமே எங்களை வரவேற்றாங்க. அதன் பிறகு உணவு பரிமாறத்துக்கு இலைகளையும் போட்டாங்க. அப்பொழுது மூவரும் மட்டுமே இலை போடப்பட்டது. அப்போது என்னை பார்த்த மோகன்லால் விஜய் சாப்பிடலையா அப்படின்னு கேட்டார். விஜயை பார்த்து உட்காருங்க, சாப்பிடுங்க விஜய் அப்படின்னு சொன்னார். சாப்பிடுங்க விஜய்னு 2-3 முறைக்கு மேலே மோகன்லால் சொல்லிக்கொண்டே இருந்தார். அதை பார்த்து எனக்கு வருத்தமாயிட்டு. இவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருக்கார், இத்தனை முறை சாப்பிட சொல்கிறாரு, ஆனால் சாப்பிட உட்காரலையே அப்படின்னு மனதுக்குள்ளே எனக்கு வருத்தமும் இருந்தது, கோபமும் உண்டாச்சு. நானும் அவரை அமர்ந்து சாப்பிட சொன்னேன். ஆனால் எங்களுக்கு உணவு பரிமாறிய விஜய் சாப்பிடல. அதன் பின் அடுத்த நாள் ஷூட்டிங் போகும்போது கேரவனுக்கு வெளியே அவர் நின்று கொண்டிருந்தார். என்னையும் பார்த்தார். நான் முகத்தை திருப்பிக்கிட்டேன். நான் கோபத்தில் இருப்பதை தெரிந்து கொண்ட விஜய் என்னை வரும்படி கூப்பிட்டார். அவரிடம் சென்ற நான் என்ன விஜய், இவ்வளோ பெரிய மனுஷன் சாப்பிடு விஜய் அப்படின்னு சொல்கிறாரு, அத்தனை முறை சொல்கிறாரு, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் சொன்னேன். அதற்கு அவர் அண்ணே, எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஒரு பழக்கத்தை பழகி விட்டுட்டாங்க. வீட்டுக்கு வந்த எந்த விருந்தாளி சாப்பிட்ட பிறகும் தான் நான் சாப்பிடணும் அப்படின்ற பழக்கத்தை பழகி விட்டுட்டாங்க. அதனால் உங்களை கவனித்து அனுப்பிய பிறகு தான் நான் சாப்பிடுவேன், அதுதானே பழக்கம் அப்படின்னு தன்னிடம் கூறிய சம்பவத்தை அந்த நேர்காணலில் நடிகர் ஜோ மல்லூரி அவர்கள் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் கூறினார். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் செய்திகள் யூடியூப் சேனல் பார்க்கும். நன்றி, வணக்கம்.